யாருடைய சொத்தை யார் அபகரிக்கிறீர்கள்? அதனால் தான் இந்த நிலை. அதிலும் வரக்கூடிய ஒரு தாயிடம் கேளுங்கள், கேட்டு பாருங்கள். உங்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் குறைஞ்ச ஒரு உம்மா வருவா. உமா உங்களுக்கு ஊர் இல்லையா? இருந்தது மகன், அத பொம்பளை பிள்ளை கொடுத்தாச்சு. மத்த பிள்ளை இன்னும் 2 குமரி இருக்கு, நான் தானே வாழ வைக்க வேண்டும். 70 வயது கிழவி அவ பிச்சை எடுத்து தன் வீட்டில் உள்ள குமரிக்கு ஊடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவன் அழைகிறான் என்றால் எப்படி பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது? எவ்வளவு கர்மம்! ஏன் உள்ளங்கள் கல்லாகிவிட்டது? கல்லாலும் தண்ணி வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. சும்மா கசத் குலூபுக்கும். யூதர்களுடைய நடவடிக்கையை வைத்து அல்லாஹ் சொன்னான். இன்று பலஸ்தீன் முஸ்லிம்களை கருவாக்குகிறார்களே, அவர்களுடைய நடவடிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது உங்களுடைய உள்ளங்கள் கல்லாகி போய்விட்டது, கல்லை போன்று கடினமாகிவிட்டது. இல்லை, அதையும் விட கடினமாகிவிட்டது. ஏனென்றால் கற்களில் இருந்து கூட தண்ணீர் வருகிறது. ஆனால் உங்களுடைய உள்ளம் கசியவில்லை. யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு தாயும் ஏன் வெளியிறங்கி இருக்கிறாள்? அவருடைய சொத்து அபகரிக்கப்பட்டதால் நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்களா, பலஸ்தீனிலே ஆக்கிரமிக்கிறவர்கள் ஆக்கிரமிப்பார்களா? 2 பேரும் ஒன்று. முஸ்லிம் என்ற பெயரிலே ஆக்கிரமித்துக் கொண்டு மற்றவரை ரோட்டுக்கு அனுப்பி